எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4 டம்ளர் இட்லி அரிசி, ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, 1½ ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா முடக்கத்தான் தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம். ஆக்சுவலாக முடக்கத்தான் தோசை பண்ணும்போது உளுந்து தேவையில்லை, சும்மா நான் ஒரு கைப்பிடி போட்டேன். இந்த கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மாவு அரைச்சிட்டோம், முடக்கத்தான் கீரையும் சேர்த்து ஓட்டிட்டோம். இது ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கார்த்தால தான் வாக்க போகிறேன். காய்ஸ் குட் மார்னிங். நம்ம முடக்கத்தான் மாவு எடுத்து தோசை வாத்துக்கலாம். ஆல்ரெடி ஒன்று வாத்துட்டேன், அது சாப்பிட்டுட்ருக்கான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசக்கெல்லாம் செய்யாது. திருப்பி போட்டுட்டோம் தோசையை, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் யோஜனையில். ஸோ தோசை ரெடி ஆகிடுது. இது மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி உடனே சாப்பிடுவாங்க, உளுந்தெல்லாம் போடாமல். நான் அடுத்த நாள் தான் வாத்துட்ருக்கேன், ஆனால் காரம் போடல, தனியாக தான் இதுக்கு பொடியோ சட்னியோ வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதுக்குட்டி முடக்கத்தான் தோசை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பொடியும் வாழைக்காய் கறியும் தொட்டுக்கிறியா? ஹாய், ஹலோ. ஹாய். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கீரை அது கிளாஸ் போகிற வழியில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். தேங்க்யூ.